மேரேஜ் பண்ணிட்டு சட்டப்படி பதிவு பண்ணாமல் இருக்கீங்களா? ஆமா, இல்லை இனிமே தான் மேரேஜ் பண்ண போகிறீங்களா? கண்டிப்பா. லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு பண்ண கல்யாணம் செல்லாதுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பட் கல்யாணத்தை பதிவு பண்ணலைன்னா செல்லாதுன்னு கோர்ட் சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. 2006 சுப்ரீம் கோர்ட் ஏன் ஒரு வழக்கோட தீர்ப்பில் திருமண பதிவை இந்தியா ஃபுல்லாக கம்பல்சரி ஆக்குனாங்க? அப்ப புரியல. மேரேஜை பதிவு பண்ணலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும்? ஓ, நீ அப்படி வரியா? எதனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயம் வேணும்? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மேரேஜை பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும்? ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. தமிழ்நாட்டில் மேரேஜை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சட்டப்படி திருமணத்தை பதிவு பண்ணலைன்னா ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது பாஸ்போர்ட் அண்ட் விசா அப்ளை பண்ணும்போது மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. சர்டிஃபிகேட் இல்லைனா இந்த ப்ராசஸ் டிலே ஆகலாம், இல்லைனா ரிஜெக்ட் கூட ஆகலாம். சொத்துரிமை இல்லைனா வாரிசுரிமை சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைப்படும். புரியலையே. ஃபேமிலி கேஸில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான லீகல் ரைட்ஸுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் யாராச்சும் ஒருத்தர் கோர்ட்டில் அவங்க மேரேஜை இன்வேலிடுன்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அந்த நேரத்தில் மேரேஜ் சர்டிஃபிகேட் ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக இருக்கும். 2006 சுப்ரீம் கோர்ட் சீமா விசஸ் அஸ்வினிகுமார் கேஸில் பல திருமணத்தை தடுக்கவும் அப்புறம் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திருமண பதிவை கட்டாயம் ஆக்கணும்னு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் உத்தரவு போட்டாங்க. சோலி முடிச்சு. ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்னு எந்த கஸ்டம்ஸ் மேரேஜ் பண்ணாலும் கட்டாயம் பதிவு செய்யணும்னு ஆர்டர் போட்டாங்க. இந்தியா ஃபுல்லாகவே ஒரே சட்டம் இல்லாததுனால ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறுபடுது. 2009 இருந்து தமிழ்நாட்டில் அனைத்து மத திருமணங்களையும் பதிவு செய்யணும்னு தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் 2009 நடைமுறையில் இருக்குது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்கிறதால திருமண உரிமை அப்புறம் பாதுகாப்பை உறுதி செய்யலாம். பதிவு செய்யாத மேரேஜில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரு சட்டப்பூர்வமான ஆதாரமாக இருக்கும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பையனுக்கு 21 வயசும் பொண்ணுக்கு 18 வயசும் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி அவங்க கஸ்டம்ஸ் படி மேரேஜ் ஆகியிருக்கணும். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற பையன் அப்புறம் பொண்ணோட ஆதார் கார்டு, டிசி இல்லைனா மார்க் ஷீட், ஓட்டர் ஐடி, ஃபேமிலி ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 5 இது எல்லாமே கட்டாயம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக 3 விட்னஸ் தேவைப்படும். 2 பேர் சைட்லேருந்தும் வர விட்னஸோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். இது கூடவே மேரேஜ் இன்விடேஷன், மேரேஜ் ஃபோட்டோ 2 ஒரிஜினல் தேவைப்படும். அடுத்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு குரோமில் டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். டிஎன் ரெஜினெட்டில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வேணும். ஐடி க்ரியேட் பண்ண நேம் அப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண பிறகு ஹோம் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மண்டபம் இல்லைனா வீட்டில் மேரேஜ் நடந்திருந்தால் தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரியேட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் படித்து பார்த்த பிறகு ப்ரொசீட் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனை அப்ளை பண்ண 6 டேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில் ஆஃப் மேரேஜ் டேப்பில் மேரேஜ் டேட் எங்கே நடந்துச்சுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். மேண்டேட்ரி காலத்தை ஃபில் பண்ணால் மட்டும் போதும். ஹஸ்பண்ட் டீட்டெயிலில் ஹஸ்பண்டோட பேசிக் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி ஒய்ஃப் டீட்டெயில்ஸில் அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். விட்னஸ் டீட்டெயில்ஸில் 3 விட்னஸோட பேசிக் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்கணும். அதர் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா யார் தலைமையில் மேரேஜ் நடந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி விட்னஸோட
ஐடி ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும். மேலே கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்ளிகேஷன்னு கொடுக்கணும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனுக்கு டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இ சர்வீசஸ் டேபில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வியூ டோக்கன் அவைலபிலிட்டியை செக் பண்ணணும். அது உள்ளே போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் டேட் அப்புறம் டைமை செக் பண்ணணும். 2 ஆப்ஷன் காட்டும், ஒன்று புக்குடு, இன்னொன்று அவைலபிள். உங்களுக்கு சூட் ஆகிற அவைலபிள் டைமை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்த பிறகு க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனில் போய்ட்டு டோக்கனை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டோக்கன் ஜென்ரேட் பண்ண பிறகு லாஸ்ட்டாக இ சர்வீசஸ் டேபில் போய்ட்டு இ பேமெண்ட் ஆப்ஷனில் போய் மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் ஜென்ரேட் பண்ண அப்ளிகேஷனை காட்டும். அதில் போய் பே பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிள், வேலை முடிஞ்சது. ஆன்லைனில் மேரேஜ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண பிறகு மேரேஜ் அப்ளிகேஷனை 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரேட் பண்ண டோக்கன் காப்பி 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் காப்பியும் 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்லைனில் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் விட்னஸோட ப்ரூஃப் எல்லாத்தையும் 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டு அதை நோட்ரி பப்ளிக் அட்வொகேட் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கணும். இது மேண்டேட்ரியாக கேட்பாங்க. ஆல்ரெடி எடுத்து வச்ச ஆன்லைன் அப்ளிகேஷன் கூட இந்த அட்டஸ்டட் காப்பியை சேர்த்து 2 செட்டை தனித்தனியாக வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டே ப்ராசஸ் ஆரம்பிக்கலாங்களா? நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்டஸ்டட் காப்பி, அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் காப்பி எடுத்துகிட்டு போகணும். விட்னஸோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் அப்ளிகேஷன் காப்பியை கிளர்க்கு கிட்ட கொடுக்கணும். அவர் அதை செக் பண்ணிவிட்டு சப் ரெஜிஸ்டர் கிட்ட கொடுப்பார். சப் ரெஜிஸ்டர் உங்கள்கிட்டையும் விட்னஸ் கிட்டையும் மேரேஜ் ரிலேட்டட் கொஷின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேரேஜ் எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சுன்னு ஜஸ்ட்டு ஃபார்மல் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரியல் டைம் ஃபோட்டோ எடுப்பாங்க. தென் லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபார்மில் பிளாக் கலர் பெனில் சைன் போட சொல்லுவாங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 or 2 டேஸில் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் உங்களால் பண்ண முடியும்னா நீங்களே பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டை வச்சு பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணாலும் சரி, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோவில் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்னோடய ரிப்ளையை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.